Hi students, good morning. We are discussing about the topic optics, unit 2, introduction. Light is a form of energy which travels in the form of waves. லைட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. இது வேவ் ஃபார்மில் ட்ராவல் பண்ணும். அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய பாத்துக்கு ரே ஆஃப் லைட்டுன்னு பேர். இந்த ரேஸ் வந்து குரூப்பாக சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீம் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சோர்ஸ் ஆஃப் லைட். சோர்ஸஸ் வந்து ஒரு சில சோர்ஸஸ் தானாகவே லைட் ரேஸை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் லூமினஸ் ஆப்ஜெக்ட், ஒளிரக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஸ், சன், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஒரு டார்க் ரூமில் வந்து ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அது வந்து ஒளிரக்கூடிய தன்மை இல்லாதனால அதை பார்க்க முடியல. ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேறு ஆப்ஜெக்டிட்ட இருந்து சோர்ஸ்கிட்டேருந்து லைட் ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணும். அதனால் நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வீட்டுக்குள்ளே இப்போ மதிய நேரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸை எமிட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. எல்லாமே ரெஃப்ராக்டட் அப்படிங்கிற சில ப்ராசஸ்னால தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங்னா என்ன, இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, கான்வெக்ஸ் கான்கேவ் லென்சஸ்னால் என்ன, ஹியூமன் ஐயை பற்றி பார்க்க போகிறோம். தென் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சச்சஸ் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைட்டுங்கிறது எப்படி இருக்கும், அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லைட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மீடியமும் அதுக்கு தேவையில்லை. வேக்யூமில் கூட அது என்னாகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும், அதுக்கு மீடியமே தேவையில்லை. ப்ரொபகேஷன் அப்படின்னா பரவுதல்னு தான், அது பரவுறதுக்கு எந்த ஒரு மீடியம் தேவையில்லை. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா C = அதை சிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 3 × 10⁸ m/s⁻1. எப்போவுமே ஃபிசிக்ஸில் யூனிட் வேணும், கண்டிப்பாக யூனிட் வந்து எழுதியிருக்கணும், m/s⁻1 எழுதியிருக்கணும். அதே மாதிரி இது வேவ் ஃபார்மில் ட்ராவல் பண்ணுறதுனால இதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, வேவ் லென்த்து இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா C = நியூ லேம்டா. சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, லேம்டாங்கிறது வேவ் லென்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 6th ஒன், ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியான வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா இப்போ விசிபிளாக வந்து நம்மளுக்கு 7 கலர்ஸ் தெரியுது, விப்ஜிஆருங்கிற 7 கலர்ஸ் தெரியுது. அதில் வயலட் வந்து லோயஸ்ட் வேவ் லென்த்தும், ரெட்டு வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த்தும் இருக்குது. அதே மாதிரி 8th ஒன் பார்த்திங்க அப்படின்னா லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் 2 மீடியா. அதாவது 2 மீடியமுக்கு இடையில் ஒரு லைட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட பாதையிலேருந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி ரெஃப்ளெக்ட் ஆகும், பாதி ரெஃப்ராக்ட் ஆகும். ஒரு பாதி வந்து இப்போ கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா 100% ரெஃப்ளெக்ஷன் ஆகும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாட்டருக்குள்ளே லைட் ரே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னாகும், பாதி ரெஃப்ளெக்ட் ஆகும், பாதி ரெஃப்ராக்ஷன் அங்கே நடக்கும். ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட பாத்துலேருந்து அது டீவியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரென்ஸ் மீடியா. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது அதோட வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ரேரர் மீடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தடைகள் கம்மியாக இருக்கும். அப்போ ரேரர் மீடியமில் வெலாசிட்டி அதிகமாகவும், டென்சர் மீடியமில் வெலாசிட்டி குறைவாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் 2 லாஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் லா, இது வந்து நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட் அண்ட் த நார்மல் டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆல் லை இன் த சேம் பிளேன். Incident ray, refracted ray and the normal to the refracting surface all in the same plane. இது first law. Second law பார்த்தீங்க அப்படின்னா the ratio of the sine angle of incidence and sine of the angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. This is also known as Snell's law அப்படின்னாங்க.
அதாவது ஐங்கிறது இங்கே இன்சிடென்ட் ஆங்கிள், ஆர்ங்கிறது இங்கே ரெஃப்ராக்டட் ஆங்கிள், μ2 அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம், μ1 அப்படிங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்லையும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமில் லைட் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக போகுது, அதோட வெலாசிட்டி எப்படி அப்படிங்கிறத இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எ மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஒரு டெஃபினிஷன் தான் இது. வேக்யூமில் எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அதுக்கும் மீடியமில் எவ்வளோ ஸ்பீடாக லைட் வந்து ட்ராவல் பண்ணுதோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எ மீடியம் இஸ் லோ இஃப் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹை அண்ட் வைஸ் வெர்சா. வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வெலாசிட்டி ஆஃப் லைட் குறைவாக இருக்கும். இதுதான் அது மீனிங். லைட் வந்து ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் இன்டு ரேரர் மீடியம். டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகும்போது refracted ray away from the normal drawn to the interface. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்க. டென்சர்லேருந்து ரேரருக்கு போகுது அப்படின்னா ரெஃப்ராக்டட் ரே பென்ட் அவே ஃப்ரம் த நார்மல். இதே ரேரர்லேருந்து டென்சருக்கு போகுது அப்படின்னா த ரெஃப்ராக்டட் ரே டுவோர்ட்ஸ் த நார்மல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெஃப்ராக்ஷன் ஆஃப் அ காம்போசைட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். சன் இஸ் அ ஃபண்டமெண்டல் அண்ட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து சிங்கிள் கலர் தான் நம்மளுக்கு எமிட் பண்ணுது, அதாவது ஒயிட் கலர் மட்டும்தான் வருது. அதனால் ஒரு கலர் மட்டும் அதை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கலர்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்போசைட் சோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸ், அதாவது காம்போசிட் லைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் இருக்கும், அதே மாதிரி வேரியஸ் வேவ் லென்த்தும் இருக்கும். இதுக்கு வந்து சன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் அண்ட் அனதர் ஒன் இஸ் மெர்க்குரி வேப்பர் லேம்ப். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. இது ப்ரிசம் வழியாக நம்ம இந்த மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஆர் சன்லைட்டை வந்து ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணோம்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. எப்போவுமே ஒயிட் கலர் வந்து ப்ரிசம் வழியாக ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 7 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் பேராப்பர். When a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it split into its component colors. This phenomenon is called dispersion of light. அந்த 7 கலர்ஸாக பிரியறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ஸ்பெக்ட்ரம். 7 கலர்ஸும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ். அது விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இதோட அக்ரோனியம் விப்ஜிஆர். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கலருக்கும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் எதுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஹையஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலட். ஸ்னெல்ஸில் அப்படி நம்மளுக்கு தெரியும், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்டு லைட்ஸ். அது நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், வேவ் லென்த் ஆஃப் த லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த XY அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ், இதுதான் வந்து 2 மீடியமையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். இது ஏர் மீடியம் எடுத்துக்கிறோம். ஏர்லேருந்து வாட்டர் மீடியமுக்கு வந்து ஒரு லைட் ரே ட்ராவல் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நார்மல் லைன்னு சொல்லுவோம். ஏர் மீடியம்ங்கிறது ரேரர் மீடியம், வாட்டருங்கிறது டென்சர் மீடியம். ஒரு மீடியம்லேருந்து ஏர் மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது, வாட்டர் மீடியமுக்கு போகும்போது
A light travels from one medium to another. The light பாத் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீவியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. எப்போவுமே ஒரு லைட் ரே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் பண்ணும். பட் என்ன ஆகுதுன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது அதோட பாத் வந்து என்ன ஆகும்னா விலகல் அடையும். இதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட் லா எக்ஸ்ஒய்ங்கிறது இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம், இது நார்மல் லைன். எப்போவுமே சர்ஃபேஸுக்கு பேரல் இதுதான் வந்து ரெண்டு மீடியம் பிரிக்கக்கூடிய சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக லைன் வரைஞ்சோம்னா அதுதான் வந்து நார்மல் லைன் சொல்லுவாங்க. எக்ஸ்ஒய்ங்கிற இதுதான் வந்து லைட் ரே ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னா தன்னோட பாதையிலேருந்து விலகும். தன்னோட பாத்துலேருந்து என்ன ஆகும்னா டீவியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்சிடென்ட் ரே. சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். இது வந்து ரெஃப்ராக்டட் ரேன்னு சொல்கிறோம். இதுதான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மூணும் ஒரே பிளானில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லா. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மியூ ஈக்குவல் டு C/V. சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், ஏர் ஆர் வேக்யூம் எது வேணாலும் வச்சுக்கலாம். பிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி குறைவாக இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். எக்ஸ்ஒய்ங்கிறத ரெண்டு மீடியமை பிரிக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். இது நார்மல் லைன். இன்சிடென்ட் ரே ஒரு மீடியம்லேருந்து வருது. இப்போ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லைனை விட்டு விலகி போகும். அவே ஃப்ரம் த நார்மல் லைன். ரெஃப்ராக்ஷன் லாஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாஸில் இருக்கும் இந்த பாயிண்ட். எக்ஸ்ஒய்ங்கிற இன்டர்ஃபேஸ் எப்போவுமே நார்மல் லைனை விட்டு விலகி போகும். டென்சர்லேருந்து ரேரருக்கு வரும்போது நார்மல் லைனை விட்டு விலகி போகும். அவே ஃப்ரம் த நார்மல் லைன் வரும். இது எக்ஸ்ஒய்ங்கிற இன்டர்ஃபேஸ், இது நார்மல் லைன். ரேரர்லேருந்து டென்சருக்கு வரும்போது தன்னோட பாதையிலேருந்து என்னாகும் அப்படின்னா நார்மல் லைனை நோக்கி வரும். இது செகண்ட் அந்த கடைசி பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மறந்துடாதீங்க. ஓகேவா?